ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 11th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் நியூ புக்கோட ஜுவாலஜி வால்யூம் 2 புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புக்கில் டோட்டலாக 6 லெசன்ஸ் இருக்குது. 8th லெசன் கழிவு நீக்கம், 9th லெசன் இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம், 10th லெசன் நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு, 11th லெசன் வேதிய ஒருங்கிணைப்பு, 12th லெசன் அடிப்படை மருத்துவ கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள், 13th லெசன் வணிக விலங்கியலின் போக்குகள். 8th லெசன் கழிவு நீக்கம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நெப்ரானுள் நுழையும் ஒரு துளி நீர் எதிர்கொள்ளும் அமைப்புகளை வரிசைப்படுத்துக. நெப்ரானுள் நுழையும் ஒரு துளி நீர் எதிர்கொள்ளக்கூடிய அமைப்புகளை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆன்சர் சேகரிப்பு நாளம் மற்றும் சேய்மை சுருள் நுண்குழல். செவன்த் கொஸ்டின், அண்மை சுருள் நுண்குழல் பகுதியில் மீள உறிஞ்சப்பட்ட பொருட்கள் எம்முறையில் கடத்தப்படுகின்றன என பொறுத்துக. அதாவது அண்மை சுருள் நுண்குழல் பகுதியில் மீள உறிஞ்சப்பட்ட பொருட்கள் எம்முறையில் கடத்தப்படுகின்றன அப்படின்னு பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் Na+, அதுக்கு நேராக எளிய ஊடுருவல். செகண்ட் ஒன் குளுக்கோஸ், அதுக்கு நேராக முதன்மை செயல்மிகு கடத்தல். தேர்ட் ஒன் யூரியா, அதுக்கு நேராக மறைமுக செயல்மிகு கடத்தல். ஃபோர்த் ஒன் பிளாஸ்மா, அதுக்கு நேராக இணை செயலியக்கம். ஃபிஃப்த் ஒன் நீர், அதுக்கு நேராக உயிரணு உட்கவர்தல். சிக்ஸ்த் ஒன் புரதங்கள், அதுக்கு நேராக புரத வழி ஊடுருவல். ஆன்சர் Na+ அப்படின்னா உயிரணு உட்கவர்தல், குளுக்கோஸ் அப்படின்னா எளிய ஊடுருவல், யூரியா அப்படின்னா இணை செயலியக்கம், பிளாஸ்மா அப்படின்னா முதன்மை செயல்மிகு கடத்தல், நீர் அப்படின்னா மறைமுக செயல்மிகு கடத்தல், புரதங்கள் அப்படின்னா புரத வழி ஊடுருவல். 11th கொஸ்டின், கீழ்கண்ட பதங்களை பொறுத்துக. உணர்வேட்பி, அதுக்கு நேராக உட்செல் நுண்தமனி. சுயநெறிப்படுத்துதல், அதுக்கு நேராக அடிப்படை சவ்வு. பௌமானின் கிண்ணம், அதுக்கு நேராக இரத்த நுண்ணாளங்களின் இரத்த அழுத்தம். காப்சூல் திரவ அழுத்தம், அதுக்கு நேராக கூழ்ம ஊடுகலப்பு அழுத்தம். கிளாமருலஸ், அதுக்கு நேராக கிளாமருலார் வடிதிரவ வீதம். போடோசைட், அதுக்கு நேராக ஜக்ஸ்டா கிளாமருலார் செல்கள். இரத்த குழாய் சுருக்கம், அதுக்கு நேராக பிளாஸ்மா புரதங்கள் நார் எபினெப்ரின். ஆன்சர் உணர்வேட்பி அப்படின்னா பிளாஸ்மா புரதங்கள் நார் எபினெப்ரின். சுயநெறிப்படுத்துதல் அப்படின்னா ஜக்ஸ்டா கிளாமருலார் செல்கள். பௌமானின் கிண்ணம் அப்படின்னா கிளாமருலார் வடிதிரவ வீதம். காப்சூல் திரவ அழுத்தம் அப்படின்னா உட்செல் நுண்தமனி. கிளாமரஸ் அப்படின்னா அடிப்படை சவ்வு. போடோசைட் அப்படின்னா கூழ்ம ஊடுகலப்பு அழுத்தம். இரத்த குழாய் சுருக்கம் அப்படின்னா இரத்த நுண்ணாளங்களின் இரத்த அழுத்தம். 14th கொஸ்டின், சிறுநீர் அடர்வு நெப்ரானின் எப்பகுதியை சார்ந்துள்ளது. நெப்ரானின் எப்பகுதியை சிறுநீர் அடர்வு சார்ந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஹென்லே வளைவின் நீளம். 15th கொஸ்டின், பாலூட்டியின் நெப்ரானில் ஹென்லே வளைவு இல்லையெனில் கீழ்கண்ட எந்த நிலையை எதிர்பார்க்கலாம். பாலூட்டியின் நெப்ரானில் ஹென்லே வளைவு இல்லைன்னா கீழ்கண்ட எந்த நிலையை எதிர்பார்க்கலான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிறுநீர் நீர்த்து காணப்படும். 16th கொஸ்டின், நீரை மட்டும் அருந்தி நீண்ட உண்ணாவிரதத்தில் உள்ள ஒருவரின் நிலை. நீரை மட்டும் அருந்தி நீண்ட உண்ணாவிரதத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குறைந்த அளவு யூரியாவை கொண்ட சிறுநீர். 17th கொஸ்டின், சிறுநீர் பையை சுற்றியுள்ள நீட்சி உணர்வேட்பிகள் முற்றிலுமாக நீக்கப்படும் போது நிகழ்வதென்ன. அதாவது சிறுநீர் பையை சுற்றியுள்ள நீட்சி உணர்வேட்பிகள் முற்றிலுமாக நீக்கப்படும் போது என்ன நிகழ்துன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தொடர் சிறுநீர் வெளியேற்றம். 18th கொஸ்டின், ஆர்னிதைன் சுழற்சியின் விளைபொருள் யாது. ஆர்னிதைன் சுழற்சியோட விளைபொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் யூரியா. 19th கொஸ்டின், தவறான இணையை கண்டுபிடி. பௌமானின் கிண்ணம், அதுக்கு நேராக கிளாமருலார் வடிகட்டுதல்.
சேய்மை சுருள் நுண்குழல், அதுக்கு நேராக குளுக்கோஸ் உறிஞ்சப்படுதல். ஹென்லேயின் வளைவு, அதுக்கு நேராக சிறுநீர் அடர்வு. அண்மை சுருள் நுண்குழல், அதுக்கு நேராக Na+ மற்றும் K+ அயனிகள் உறிஞ்சப்படுதல். தவறான இணை கேட்குறாங்க. ஆன்சர் சேய்மை சுருள் நுண்குழல், அதுக்கு நேராக குளுக்கோஸ் உறிஞ்சப்படுதல். இதான் தவறான இணை. 20th கொஸ்டின், போடோசைட்டுகள் காணப்படுவது. போடோசைட்டுகள் எதில் காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பௌமானின் கிண்ண வெளிச்சுவரில். 21 கொஸ்டின், கிளாமருலார் வடிதிரவத்தில் அடங்கியுள்ளவை. கிளாமருலார் வடிதிரவத்தில் என்ன அடங்கியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இரத்த செல்களும் புரதங்களும் அற்ற இரத்தம். 22 கொஸ்டின், கீழ்கண்ட எப்பொருள் யூரிக் அமிலத்துடன் இணைந்து சிறுநீரக கற்களை உருவாக்கிறது. எந்த பொருள் யூரிக் அமிலத்துடன் இணைந்து சிறுநீரக கற்களை உருவாக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கால்சியம் ஆக்சலேட். 23 கொஸ்டின், சிறுநீர் உருவாக்கத்திற்கு குறைந்த அளவு நீர் தேவையுடைய உயிரிகள். அதாவது சிறுநீர் உருவாக்கத்திற்கு குறைந்த அளவு நீர் தேவையுடைய உயிரிகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் யூரிக் அமில நீக்கிகள். 24 கொஸ்டின், சேய்மை சுருள் நுண்குழல் மற்றும் சேகரிப்பு நாளங்களில் ஆல்டோஸ்டிரோன் செயல்படும் போது நீர் இதன் மூலம் உறிஞ்சப்படுகிறது. அதாவது சேய்மை சுருள் நுண்குழல் மற்றும் சேகரிப்பு நாளங்களில் ஆல்டோஸ்டிரோன் செயல்படும் போது நீர் எதன் மூலமாக உறிஞ்சப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அக்குவாபோரின்கள். 25 கொஸ்டின், சிறுநீரக நுண்குழல்களில் நீர் மீள உறிஞ்சப்படுதலுக்கு உதவும் ஹார்மோன். சிறுநீரக நுண்குழல்களில் நீர் மீள உறிஞ்சப்படுதலுக்கு உதவக்கூடிய ஹார்மோன் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். 26 கொஸ்டின், மால்பீஜியன் நுண்குழல்கள் எதிலுள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகின்றன. மால்பீஜியன் நுண்குழல்கள் எதில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகின்றனன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஹீமோலிம்ப். 9th லெசன் இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தசைகளை உருவாக்கும் அடுக்கு. எந்த அடுக்கு தசைகளை உருவாக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நடுப்படை. செகண்ட் கொஸ்டின், தசைகள் இவற்றால் ஆனவை. தசைகள் எவற்றால் ஆனவைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தசை செல்கள். தேர்ட் கொஸ்டின், எலும்புகளோடு இணைந்துள்ள தசைகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. எலும்புகளோடு இணைந்துள்ள தசைகள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எலும்பு தசைகள். ஃபோர்த் கொஸ்டின், எலும்பு தசைகளை எலும்புகளோடு இணைப்பது. எலும்பு தசைகளை எலும்புகளோடு இணைப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தசை நாண்கள். ஃபிஃப்த் கொஸ்டின், தசை இலைக்கற்றை இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. தசை இலைக்கற்றை எப்படி அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாசிக்கில். சிக்ஸ்த் கொஸ்டின், தசை நாரிலுள்ள ஆக்சிஜனை சேமிக்கும் நிறமி. தசை நாரிலுள்ள ஆக்சிஜனை சேமிக்கக்கூடிய நிறமி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மயோக்ளோபின். செவன்த் கொஸ்டின், தசைநார்களின் செயல் அலகு. தசைநார்களோட செயல் அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சார்கோமியர். எய்த் கொஸ்டின், தடித்த இலைகளில் உள்ள புரதம். தடித்த இலைகளில் உள்ள புரதம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மயோசின். நைன்த் கொஸ்டின், மெல்லிய இலைகளில் உள்ள புரதம். மெல்லிய இலைகளில் உள்ள புரதம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆக்டின். 10th கொஸ்டின், அடுத்தடுத்த 2 இசட் கோடுகளுக்கிடையே உள்ள பகுதி. அடுத்தடுத்த 2 இசட் கோடுகளுக்கிடையே உள்ள பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சார்கோமியர். 11th கொஸ்டின், ஒவ்வொரு எலும்பு தசையும் இதனால் மூடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எலும்பு தசையும் எதனால் மூடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எப்பிமைசியம். 12th கொஸ்டின், இது முழங்கால் மூட்டுக்கு உதாரணம். எது முழங்கால் மூட்டுக்கு உதாரணம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கீழ் மூட்டு. 13th கொஸ்டின், முதல் முள்ளெலும்பு மற்றும் அச்சு முள்ளெலும்புகளுக்கு இடையே உள்ள மூட்டின் பெயரை கூறு. முதல் முள்ளெலும்பு மற்றும் அச்சு முள்ளெலும்புகளுக்கு இடையே உள்ள மூட்டோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முளை அச்சு மூட்டு. 14th கொஸ்டின், தசை சுருக்கத்திற்கான ஏடிபிஏஸ் நொதி உள்ள இடம். தசை சுருக்கத்திற்கான ஏடிபிஏஸ் நொதி உள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மயோசின். 15th கொஸ்டின், சைனோவியல் திரவம் காணப்படும் இடம். சைனோவியல் திரவம் காணப்படும் கூடிய இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நன்கு அசையும் மூட்டுகள்.
16th கொஸ்டின் யூரிக் அமில படிகங்கள் சேர்வதால் மூட்டுகளில் வீக்கம் தோன்றுவது. யூரிக் அமில படிகங்கள் சேர்வதால் மூட்டுகளில் வீக்கம் தோன்றுவது எதனாலும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் கவுட். 17th கொஸ்டின் அசிட்டாபுலம் இதில் அமைந்துள்ளது. அசிட்டாபுலம் எதில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இடுப்பெலும்பு. 18th கொஸ்டின் இணையுறுப்பு சட்டகம் என்பது. இணையுறுப்பு சட்டகம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வளையங்களும் அதை சார்ந்த இணையுறுப்புகளும். 19th கொஸ்டின் மாக்ரோபேஜ்கள் வெளிப்படுத்தும் இயக்கம். மாக்ரோபேஜ்கள் வெளிப்படுத்தக்கூடிய இயக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அமீபா போன்ற இயக்கம். 20th கொஸ்டின் முழங்கையின் கூர்மை பகுதி. முழங்கையோட கூர்மை பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஓலிகிரானன் நீட்சி. 10th லெசன் நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு. சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காதில் உள்ள எப்பகுதி அழுத்த அலைகளை செயல்நிலை மின்னழுத்தமாக மாற்றுகிறது. காதில் உள்ள எந்த பகுதி அழுத்த அலைகளை செயல்நிலை மின்னழுத்தமாக மாற்றுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கார்டை உறுப்பு. செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடு. எந்த இணை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ உணர்வு நரம்பு உட்செல்லுதல். ஆப்ஷன் ஆ இயக்க நரம்பு உட்செல்லுதல். ஆப்ஷன் இ உணர்வு நரம்பு வயிற்றுப்புறம். ஆப்ஷன் இ இயக்கு நரம்பு முதுகுப்புறம். ஆன்சர் உணர்வு நரம்பு உட்செல்லுதல். தேர்ட் கொஸ்டின் நரம்பு தூண்டல் கடத்தலின் போது நரம்பு சந்திப்பில் சைனாப்டிக் பைகளிலிருந்து நரம்புணர்வு கடத்திகள் பி அயனிகளின் கியூ செயல்பாடுகளால் வெளியிடப்படுகின்றன. சரியான விடையை தேர்ந்தெடு. நரம்பு தூண்டல் கடத்தியின் போது நரம்பு சந்திப்பில் சைனாப்டிக் பைகளிலிருந்து நரம்புணர்வு கடத்திகள் பி அயனிகளின் கியூ செயல்பாடுகளால் வெளியிடப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. ஆன்சர் P ஈக்குவல் அசிட்டைல் கோலைன், Q ஈக்குவல் Ca++. ஃபோர்த் கொஸ்டின் A, B என்ற இரு செல் வகைகளில் படங்களை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு. A, B அப்படின்னு இரு செல் வகைகள் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் செல் B யானது செறிவான ஒளியில் நிறப்பார்வையுடன் தொடர்புடையது. ஃபிஃப்த் கொஸ்டின் கூற்று Na+, K+ மற்றும் புரதம் போன்றவற்றின் சமநிலையற்ற தன்மை ஓய்வு நிலை மின்னழுத்தத்தை உண்டாக்குகிறது. அதாவது Na+, K+ மற்றும் புரதம் போன்றவற்றின் சமநிலையற்ற தன்மை ஓய்வு நிலை மின்னழுத்தத்தை உண்டாக்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் Na+, K+ சமநிலையற்ற தன்மையை சரி செய்ய நரம்பு செல் மின்னாற்றலை பயன்படுத்தி கொள்கிறது. அதுக்கான காரணம் என்னென்னா Na+, K+ சமநிலையற்ற தன்மையை சரி செய்ய நரம்பு செல் மின்னாற்றலை பயன்படுத்தி கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் தவறு. Na+, K+ மற்றும் புரதம் போன்றவற்றின் சமநிலையற்ற தன்மை ஓய்வு நிலை மின்னழுத்தத்தை உண்டாக்குகிறது அப்படிங்கிற கூற்று தவறு. காரணம் Na+, K+ சமநிலையற்ற தன்மையை சரி செய்ய நரம்பு செல் மின்னாற்றலை பயன்படுத்தி கொள்கிறது அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் தவறு. 6th கொஸ்டின் மனித மூளையின் எப்பகுதி உடல் வெப்பநிலை கட்டுப்பாட்டுடன் தொடர்புடையது. மனித மூளையோட எந்த பகுதி உடல் வெப்பநிலை கட்டுப்பாட்டுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஹைப்போதலாமஸ். 7th கொஸ்டின் சுவாச மையம் காணப்படும் இடம். சுவாச மையம் எந்த இடத்துல காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முகுளம். 8th கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தொகுதி 1 இல் கொடுக்கப்பட்டுள்ள தண்டுவட நரம்புகளையும் தொகுதி 2 இல் கொடுக்கப்பட்டுள்ள தகுந்த எண்ணிக்கையும் பொருத்துக. P கழுத்து பகுதி நரம்புகள், அதுக்கு நேரம் 1 5 இணை. Q மார்பு பகுதி நரம்புகள், அதுக்கு நேரம் 2 1 இணை. R இடுப்பு பகுதி நரம்புகள், அதுக்கு நேரம் 3 12 இணை. S வால் பகுதி நரம்புகள், அதுக்கு நேரம் 4 8 இணை. ஆன்சர் P 4 Q 3 R 1 S 2. கழுத்து பகுதி நரம்புகள்னா 8 இணை, மார்பு பகுதி நரம்புகள்னா 12 இணை, இடுப்பு பகுதி நரம்புகள்னா 1 இணை, வால் பகுதி நரம்புகள்னா 5 இணை. 9th கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் கண் கோள அசைவினை கட்டுப்படுத்தும் மூளை நரம்பு எது? கண் கோள அசைவினை கட்டுப்படுத்தும் மூளை நரம்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்வை நரம்பு. 10th கொஸ்டின்
செல்லுக்குள் அதிகளவில் காணப்படும் நேர்மின் அயனி எது? செல்லுக்குள்ள அதிக அளவில் காணப்படக்கூடிய நேர்மின் அயனி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் K+. 11th கொஸ்டின், கீழ்கண்ட நரம்பு தூண்டல் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ, ஓய்வு நிலை நியூரானில் ஆக்சான் படலம் K+ அயனிகளை அதிகம் ஊடுருவ விடுகின்றது. Na+ அயனிகளை ஊடுருவ விடுவதில்லை. ஆக்சான் படலம் ஓய்வு நிலை நியூரானில் K+ அயனிகளை அதிக ஊடுருவ விடுகின்றது. Na+ அயனிகளை ஊடுருவ விடுவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஆ, ஓய்வு நிலை நியூரானில் உள்ள ஆக்சானின் வெளிப்புறத்தில் Na+ அயனிகளின் செறிவு அதிகமாகவும் K+ அயனிகளின் செறிவு குறைவாகவும் உள்ளது. அதாவது ஓய்வு நிலை நியூரானில் உள்ள ஆக்சானின் வெளிப்புறத்தில் Na+ அயனிகளோட செறிவு அதிகமாகவும் K+ அயனிகளோட செறிவு குறைவாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ, ஓய்வு நிலையிலுள்ள ஆக்சான் படலங்களுக்கிடையே Na+ மற்றும் K+ உந்தம் மூலம் அயனிகளின் வேறுபாடு பராமரிக்கப்படுகிறது. இது வெளியேறும் 3Na+ அயனிகளுக்கு பதிலாக 2K+ அயனிகளை செல்லுக்குள் அனுமதிக்கிறது. அதாவது ஓய்வு நிலையிலுள்ள ஆக்சான் படலங்களுக்கிடையே Na+ மற்றும் K+ உந்தம் மூலம் அயனிகளின் வேறுபாடு பராமரிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வெளியேறும் 3Na+ அயனிகளுக்கு பதிலாக 2K+ அயனிகளை செல்லுக்குள் அனுமதிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ, ஆக்சான் படலத்தின் வெளிப்பரப்பு எதிர்மின் தன்மையுடனும் உட்பரப்பு நேர்மின் தன்மையுடனும் இருக்கும்போது மட்டுமே ஒரு நியூரான் மின் முனைப்பியக்கத்தை பெறும். அதாவது ஆக்சான் படலத்தின் வெளிப்பரப்பு எதிர்மின் தன்மையுடனும் உட்பரப்பு நேர்மின் தன்மையுடன் இருக்கும்போது மட்டுமே ஒரு நியூரான் மின் முனைப்பியக்கத்தை பெறும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, ஆக்சான் படலத்தின் வெளிப்பரப்பு எதிர்மின் தன்மையுடனும் உட்பரப்பு நேர்மின் தன்மையுடனும் இருக்கும்போது மட்டுமே ஒரு நியூரான் மின் முனைப்பியக்கத்தை பெறும். 12th கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் ஒன்றை தவிர மீதி மயலின் உறையுடன் தொடர்புடையது. அந்த ஒன்று எது? அதாவது ஒன்றை தவிர மீதியெல்லாம் மயலின் உறையுடன் தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், ரான்வியர் கணு ஆக்சான்களில் ஆங்காங்கே இடைவெளிகளை ஏற்படுத்துகின்றன. 13th கொஸ்டின், கூம்பு செல்கள் தொடர்பான பல கூற்றுகள் கீழே கூறப்பட்டுள்ளன. அவற்றில் கூம்பு செல்கள் பற்றிய சரியான கூற்றுகள் யாவை? கூம்பு செல்கள் பற்றிய சரியான கூற்றுகள் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அதிக ஒளியில் உச்சி செல்களை விட கூம்பு செல்கள் குறைந்த உணர்திறன் கொண்டுள்ளன. அதிக ஒளியில் உச்சி செல்களை விட கூம்பு செல்கள் குறைந்த உணர்திறன் கொண்டுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், இவை நிறங்களை உணர பயன்படுகின்றன. அவை நிறங்களை உணர்ந்து கொள்வதற்காக பயன்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், எரித்ராப்சின் என்னும் ஒளி நிரம்பி சிவப்பு வண்ண ஒளியை உணர்கிறது. எரித்ராப்சின் அப்படிங்கிற ஒளி நிரம்பி சிவப்பு வண்ண ஒளியை உணர்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், விழித்திரையின் போவியா பகுதியில் காணப்படுகிறது. விழித்திரையோட போவியா பகுதியில் காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் 2, 3 மற்றும் 4. இவை நிறங்களை உணர பயன்படுகின்றன. எரித்ராப்சின் என்னும் ஒளி நிரம்பி சிவப்பு வண்ண ஒளியை உணர்கிறது. விழித்திரையின் போவியா பகுதியில் காணப்படுகிறது. 14th கொஸ்டின், கீழ்கண்ட புறநரம்பு மண்டலத்தின் பகுதியான உடல் நரம்பு மண்டலம் தொடர்பான கூற்றுகளில் தவறான கூற்று எது? அதாவது புறநரம்பு மண்டலத்தின் பகுதியான உடல் நரம்பு மண்டலம் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், இதன் வழித்தொடரில் 4 நியூரான்கள் உள்ளன. 15th கொஸ்டின், ஆக்சான் படலத்திற்கிடையேயான மின்னழுத்தம் ஓய்வு நிலை மின்னழுத்தத்தை விட அதிக எதிர்மின் தன்மையுடையதாக காணப்பட்டால் நியூரான் எந்த நிலையில் இருப்பதாக கருதப்படும்? அதாவது ஆக்சான் படலத்திற்கிடையேயான மின்னழுத்தம் ஓய்வு நிலை மின்னழுத்தத்தை விட அதிக எதிர்மின் தன்மையுடையதாக காணப்பட்டால் நியூரான் எந்த நிலையில் இருப்பதாக கருதப்படும் கேட்டிருக்காங்க. ஆன்சர், உச்ச மின் முனைப்பியக்கம். 11th லெசன், வேதிய ஒருங்கிணைப்பு. சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உடலின் நிலையான அகசூழ்நிலையை பராமரிப்பது இப்படியும் அறியப்படுகின்றது. உடலின் நிலையான அகசூழ்நிலையை பராமரிப்பது எப்படி அறியப்படுகின்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், உடல் சமநிலை பேணுதல். செகண்ட் கொஸ்டின், கீழே தரப்பட்டுள்ள இணையில் எது முழுமையான நாளமில்லா சுரப்பி இணையாகும்?
எது வந்து முழுமையான நாளமில்லா சுரப்பின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாரதைரைடு மற்றும் அட்ரினல். தேர்ட் கொஸ்டின், கீழ் வருவனவற்றுள் எந்த ஹார்மோன் பிட்யூட்ரி சுரப்பியின் தாக்கத்தினால் சுரப்பது இல்லை? எந்த ஹார்மோன் வந்து பிட்யூட்ரி சுரப்பியின் தாக்கத்தினால் சுரப்பது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இன்சுலின். ஃபோர்த் கொஸ்டின், மனித விந்தகத்தில் விந்தணுவாக்கம் எதனால் கட்டுப்படுத்தப்படுகின்றது? மனித விந்தகத்தில் விந்தணுவாக்கம் வந்து எதனால் கட்டுப்படுத்தப்படுகின்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாலிக்ளைட் தூண்டும் ஹார்மோன். ஃபிஃப்த் கொஸ்டின், இரத்த சீரத்தில் கால்சியம் அளவை நெறிப்படுத்துவது. இரத்த சீரத்தில் கால்சியம் அளவை நெறிப்படுத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தைராய்டு மற்றும் பாராதைராய்டு. சிக்ஸ்த் கொஸ்டின், அயோடின் கலந்த உப்பு இதனை தடுத்தலில் முக்கிய பங்காற்றுகிறது. அயோடின் கலந்த உப்பு வந்து எதை தடுத்தலில் முக்கிய பங்காற்றுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காய்டர். செவன்த் கொஸ்டின், நோய் தடைக்காப்புடன் தொடர்புடைய சுரப்பி எது? நோய் தடைக்காப்புடன் தொடர்புடைய சுரப்பி எது கேட்டிருக்காங்க. ஆன்சர் தைமஸ் சுரப்பி. எய்த் கொஸ்டின், கீழ்வரும் இன உறுப்பு ஹார்மோன்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானதை குறிப்பிடவும். இன உறுப்பு ஹார்மோன்களில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் LH தூண்டுதலால் லீடிக் செல்கள் டெஸ்டோஸ்டிரோனை உற்பத்தி செய்கின்றன. இதான் வந்து சரியான கூற்று. நைன்த் கொஸ்டின், வளர்ச்சி ஹார்மோன் மிகை சுரப்பால் குழந்தைகளுக்கு தோன்றுவது. வளர்ச்சி ஹார்மோன் மிகை சுரப்பால் குழந்தைகளுக்கு தோன்றுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ராட்சதத்தன்மை. 10th கொஸ்டின், ஒரு கருவுற்ற பெண் குழந்தையை பெற்றுள்ளார். அக்குழந்தை குட்டையான வளர்ச்சி, மூளை வளர்ச்சி குறைபாடு, குறைந்த அறிவாற்றல் திறன், இயல்புக்கு மாறான தோல் ஆகிய அறிகுறிகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம், அதாவது ஒரு கருவுற்ற பெண் வந்து ஒரு குழந்தையை பெற்றுள்ளார்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை வந்து குட்டையான வளர்ச்சி, மூளை வளர்ச்சி குறைபாடு, குறைந்த அறிவாற்றல் திறன், இயல்புக்கு மாறான தோல் ஆகிய அறிகுறிகளால் பாதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாஸ் டிஸ்டாலிஸ் மிகை சுரப்பு. 11th கொஸ்டின், எந்த அமைப்பால் ஹைபோதலாமஸ் முன்பகுதி பிட்யூட்ரியுடன் இணைந்துள்ளது? அதாவது எந்த அமைப்பினால் ஹைபோதலாமஸ் முன்பகுதி பிட்யூட்ரியுடன் இணைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஹைபோபைசியல் போர்ட்டல் தொகுப்பு. 13th கொஸ்டின், கீழ்வருவனவற்றுள் சரியான கூற்று எது? எது வந்து சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A கால்சிடோனின் மற்றும் தைமோசின் ஆகியவை தைராய்டு ஹார்மோன்கள். ஆப்ஷன் A பெப்சின் மற்றும் புரோலாக்டின் இரைப்பையில் சுரக்கின்றது. ஆப்ஷன் E செக்ரிட்டின் மற்றும் ரொடாப்சின் ஆகியன பாலிபெப்டைடு ஹார்மோன்கள் ஆகும். ஆப்ஷன் E கார்டிசோல் மற்றும் ஆல்டோஸ்டிரோன் ஆகியவை ஸ்டீராய்டு ஹார்மோன்கள் ஆகும். சரியான கூற்று ஆன்சர் ஆப்ஷன் E கார்டிசோல் மற்றும் ஆல்டோஸ்டிரோன் ஆகியவை ஸ்டீராய்டு ஹார்மோன்கள் ஆகும். 14th கொஸ்டின், தைராய்டு சுரப்பி பற்றி அனைத்து தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். தைராய்டு சுரப்பி பற்றிய தவறான கூற்று கேட்குறாங்க. ஆப்ஷன் A RBC இன் உற்பத்தி பணியை மட்டுப்படுத்துகின்றது. ஆப்ஷன் A இது நீர் மற்றும் மின்பகு பொருட்களை பாதுகாப்பதில் உதவுகின்றது. ஆப்ஷன் E இதன் மிகை உற்பத்தி இரத்த அழுத்தத்தை குறைக்கின்றது. ஆப்ஷன் E ஆசியோபிளாஸ்டுகளை தூண்டுகின்றது. ஆன்சர் A மற்றும் A. RBC இன் உற்பத்தி பணியை மட்டுப்படுத்துகின்றது. இது நீர் மற்றும் மின்பகு பொருட்களை பாதுகாப்பதில் உதவுகின்றது. டுவெல்த் லெசன் அடிப்படை மருத்துவ கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரத்த அழுத்தத்தை அளக்கும் கருவி. இரத்த அழுத்தத்தை அளக்கக்கூடிய கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செகண்ட் கொஸ்டின்,
இரத்தப்பூச்சு இதை அறிய உதவுகிறது. இரத்தப்பூச்சு வந்து எதை அறிய உதவுகின்றதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேர்ட் கொஸ்டின், சிவப்பணுக்களை நீர்க்க செய்யும் திரவம். சிவப்பணுக்களை நீர்க்க செய்யும் திரவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபோர்த் கொஸ்டின், இயல்பான டயஸ்டோலிக் இரத்த அழுத்தம். இயல்பான டயஸ்டோலிக் இரத்த அழுத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபிஃப்த் கொஸ்டின், கருவளர்ச்சியை கீழ்காணும் முறையில் கண்டறியலாம். கருவளர்ச்சியை வந்து எந்த முறையில் கண்டறியலாம் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சிக்ஸ்த் கொஸ்டின், இதயத்தில் மின் தூண்டல் சரியாக உருவாகாத போது டேஸ் பயன்படுத்தப்படுகிறது. இதயத்தில் மின் தூண்டல் சரியாக உருவாகாத போது எதை பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செவன்த் கொஸ்டின், PET பெட் ஸ்கேன் உபயோகிப்பது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 13th லெசன், வணிக விலங்கியலின் போக்குகள். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ் வருவனவற்றுள் மண்புழு உர உற்பத்தியில் தொடர்பற்றது எது? மண்புழு உர உற்பத்தியில் தொடர்பற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ, மண் வளத்தை பாதுகாத்தல். ஆப்ஷன் ஆ, கனிமப் பொருட்களை சிதைத்தல். ஆப்ஷன் இ, துளைகள் காற்றோட்டம் மற்றும் ஈரப்பதத்தை தக்க வைத்தல் தன்மை போன்றவற்றை அளிக்கின்றது. ஆப்ஷன் இ, உயிரியல் சிதைவுக்குட்படாத கரிமங்களை சிதைக்கின்றது. ஆன்சர் இ மற்றும் இ சரி. துளைகள் காற்றோட்டம் மற்றும் ஈரப்பதத்தை தக்க வைத்தல் தன்மை போன்றவற்றை அளிக்கின்றது. உயிரியல் சிதைவுக்குட்படாத கரிமங்களை சிதைக்கின்றது. இந்த ரெண்டும் சரி. செகண்ட் கொஸ்டின், கீழ் வருவனவற்றுள் எது உள்நாட்டு இன மண்புழு அல்ல? உள்நாட்டு இன மண்புழு அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் லாம்பிட்டோ. தேர்ட் கொஸ்டின், கீழ் வருவனவற்றை பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், பாம்பிக்ஸ் மோரி. ஆ, சாம்பா. 1, முகா. செகண்ட் ஒன், ஆந்த்ரேயா அஸ்யமென்சிஸ். ஆ, மல்பெரி. 2, எரி. தேர்ட் ஒன், ஆந்த்ரேயா மைலிட்டா. இ, அர்ஜுன். 3, டஸ்சார். 4, அட்டாகஸ் ரிசினி. இ, ஆமணுக்கு. 4, மல்பெரி. சரியான ஒன்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் 1 ஆ 4, 2 ஆ 1, 3 இ 3, 4 இ 2. பாம்பிக்ஸ் மோரி. மல்பெரி. ஆந்த்ரேயா அஸ்யமென்சிஸ். சாம்பா, முகா. ஆந்த்ரேயா மைலிட்டா. அர்ஜுன், டஸ்சார். அட்டாகஸ் ரசினி. ஆமணுக்கு, எரி. ஃபோர்த் கொஸ்டின், எரிபட்டு டேஸிலிருந்து பெறப்படுகின்றது. எரிபட்டு வந்து எதிலிருந்து பெறப்படுகின்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அட்டாகஸ் ரிசினி. ஃபிஃப்த் கொஸ்டின், கூற்று. கலவி பரப்பு ஒரு ராணி தேனீயுடன் பல ஆண் தேனீக்கள் பறந்து செல்லும் ஒரு சிறப்பான பறத்தல் நிகழ்வு ஆகும். கலவி பரப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ராணி தேனீயுடன் பல ஆண் தேனீக்கள் பறந்து செல்லும் ஒரு சிறப்பான பறத்தல் நிகழ்வு ஆகும்னு சொல்லியிருக்காங்க. காரணம், ராணி தேனீ பெரோமோன் எனும் ஹார்மோன் வேதிப்பொருளை உற்பத்தி செய்கின்றது. அவ்விடத்தில் உள்ள ஆண் தேனீக்கள் பெரோமோனால் கவரப்பட்டு புணர்ச்சி நடைபெறுகின்றது. காரணம் என்னென்னா, ராணி தேனீ பெரோமோன் எனும் ஒரு ஹார்மோன் வேதிப்பொருளை உற்பத்தி செய்கின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்விடத்தில் உள்ள ஆண் தேனீக்கள் வந்து பெரோமோனால் கவரப்பட்டு புணர்ச்சி நடைபெறுகின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி மற்றும் சரியாக தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. கலவி பரப்பு ஒரு ராணி தேனீயுடன் பல ஆண் தேனீக்கள் பறந்து செல்லும் ஒரு சிறப்பான பறத்தல் நிகழ்வு ஆகும் அப்படிங்கிற கூற்று வந்து சரி. காரணம், ராணி தேனீ
பெரோமோன் எனும் ஹார்மோன் வேதிப்பொருளை உற்பத்தி செய்கின்றது. அவ்விடத்தில் உள்ள ஆண் தேனீக்கள் பெரோமோனால் கவரப்பட்டு புணர்ச்சி நடைபெறுகின்றது அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 6th கொஸ்டின், தேனீ வளர்ப்பு இவ்வாறு அழைக்கப்படுகின்றது. தேனீ வளர்ப்பு எப்படி அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏபி கல்ச்சர். 7th கொஸ்டின், அரக்குப்பூச்சியை பற்றிய கூற்றுகளில் எது தவறு? அரக்குப்பூச்சியை பற்றிய கூற்றுகளில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆண் அரக்கு பூச்சி அதிக அளவில் அரக்கு உற்பத்திக்கு காரணமாகிறது. 8th கொஸ்டின், அக்வாபோனிக்ஸ் என்ற தொழில்நுட்பமானது டேஸ். அக்வாபோனிக்ஸ் என்ற தொழில்நுட்பமானது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நீர் உயிரி வளர்ப்பு மற்றும் மண்ணிலா தாவர வளர்ப்பும் இணைந்தது ஆகும். 9th கொஸ்டின், இறால் சார்ந்துள்ள வகை. இறால் சார்ந்துள்ள வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கிரஸ்டேசியா. 10th கொஸ்டின், முத்து சிப்பி சார்ந்த வகை. முத்து சிப்பி சார்ந்த வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பெலிசிபோடா. 11th கொஸ்டின், உள்நாட்டு மீன் வளர்ப்பு என்பது. உள்நாட்டு மீன் வளர்ப்பு அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நன்னீரில் மீன் வளர்ப்பு மற்றும் மீன் பிடித்தல். 12th கொஸ்டின், தூண்டப்பட்ட இனப்பெருக்க தொழில்நுட்பம் இதில் பயன்படுகிறது. தூண்டப்பட்ட இனப்பெருக்க தொழில்நுட்பம் எதில் பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உள்நாட்டு மீன் வளர்ப்பில். 13th கொஸ்டின், இசின்கிளாஸ் எதில் பயன்படுத்தப்படுகிறது? இசின்கிளாஸ் எதில் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒயினை சுத்தகரிக்க. 14th கொஸ்டின், விலங்குகளை வளர்த்தல், உணவூட்டம் மற்றும் பாதுகாத்தல், இனப்பெருக்கம் மற்றும் அவைகளின் நோய் கட்டுப்பாட்டு ஆகியவற்றை உள்ளடக்கியதே கால்நடை வளர்ப்பாகும். வளர்ந்து வரும் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு தேவையான உணவூட்டத்தை அளிக்கிறது. இத்தேவை பால், முட்டை, இறைச்சி மற்றும் தேன் போன்ற பொருட்களை அதிகமாக உற்பத்தி செய்து பெருக்குவதால் பூர்த்தி செய்யப்படுகிறது. அதாவது விலங்குகளை வளர்த்தல், உணவூட்டம் மற்றும் பாதுகாத்தல், இனப்பெருக்கம் மற்றும் அவைகளின் நோய் கட்டுப்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கியதே கால்நடை வளர்ப்பாகும்னு சொல்லியிருக்காங்க. வளர்ந்து வரும் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு தேவையான உணவூட்டத்தை அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இத்தேவை பால், முட்டை, இறைச்சி மற்றும் தேன் போன்ற பொருட்களை அதிகமாக உற்பத்தி செய்து பெருக்குவதால் பூர்த்தி செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூட்டு மீன் வளர்ப்பு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. 15th கொஸ்டின், கூற்று. மிக சிறந்த முத்து லிங்கா முத்து எனப்படும். இது கடற்சிப்பியிலிருந்து கிடைக்கிறது. அதாவது மிக சிறந்த முத்து லிங்கா முத்துன்னு சொல்லியிருக்காங்க. அது கடற்சிப்பியிலிருந்து கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் மேண்டிலின் எபிதிலிய அடுக்கிலிருந்து தொடர்ந்து சுரக்கும் நேக்ரி உள்நுழையும் அயல் பொருளை சுற்றி படுகிறது. காரணம் என்னென்னா, மேண்டிலின் எபிதிலிய அடுக்கிலிருந்து தொடர்ந்து சுரக்கும் நேக்ரி உள்நுழையும் அயல் பொருளை சுற்றி படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 16th கொஸ்டின், சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணையை தேர்வு செய்க. சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணையை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் முட்டையிடுபவை, அதுக்கு நேராக பிராமா. செகண்ட் ஒன் கரிக்கோழி வகை, அதுக்கு நேராக லெக்கார்ன். தேர்ட் ஒன் இரு வகை, அதுக்கு நேராக வெள்ளை பிலிமத் ராக். ஃபோர்த் ஒன் அலங்கார வகை, அதுக்கு நேராக சில்கி. ஆன்சர் முட்டையிடுபவை அப்படின்னா லெக்கார்ன், கரிக்கோழி வகை அப்படின்னா வெள்ளை பிலிமத் ராக், இருவகை அப்படின்னா பிராமா, அலங்கார வகை அப்படின்னா சில்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.